ஹலோ கைஸ், டுடே ஒரு ஆஃபீஸ் டூர் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தேன் ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸ் டூர் இருந்தால் போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டுடே பெங்களூரில் இருக்கக்கூடிய ப்ரோ ஐடி பிரிட்ஜ் வந்திருந்தேன். ஸோ இங்கே தான் நியர்லி ஒரு 1 வீக்காக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் வித் ஜான் பிரதர். ஸோ அதனால் இந்த ஆஃபீஸ் டூரே காட்டுவோம். ஸோ பீப்புள் நிறைய பேர் கேட்டே இருந்தனால தான் வி மேட் திஸ் வீடியோ. நியர்லி ஒரு 10 பீப்புள் கிட்ட ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் இருந்தாலும் ஆஃபீஸ் செட்டப் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் ஸோ இந்த ஆஃபீஸ் டூர். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் டீல் எண்ட் வரையும் பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இந்த வீடியோ. ஸோ திஸ் இஸ் மை ஸ்பேஸ். ஸோ நான் ஜஸ்ட் இங்கே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு லாஸ்ட் ஒரு 1 வீக்காக. ஸோ அந்த உள்ள நிறையா ஸ்பேசஸ் இருக்குது. நான் ஜஸ்ட் ஒன் டு ஒன்னாக உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட்லேருந்தே போகலாம். ஸோ ஆஃபீஸ் 3rd ஃப்ளோரில் இருந்துச்சு இது. எஸ், ஸோ நானே தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோ உங்களுக்காக. ஸோ ஜஸ்ட்டாக ஷோ பண்ணுறேன். ஸோ இதுதான் ஜஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ரிசப்ஷனோட பீப்புள் வந்து வெயிட் பண்ணுறதுக்கும் ஏரியாவாக இருந்துச்சு. அண்ட் தென் ஆஃபீஸ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செம்ம ஒண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் ஜஸ்ட்டு உள்ளே போய் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். எஸ், மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டார்ட் ஆஃப் பெங்களூரில் இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஆஃபீஸ் ஸ்பேஸ் எம்என் சைட்லாம் ரொம்ப நாள் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்கனால அதோட இன்ஃப்ராலாம் வேறு மாதிரி இருக்கும். இது இப்போ ரீசெண்டாக 6 மந்த்க்குள்ளே தான் அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க ஆஃபீஸ் இன்ஃப்ரோ. அதனால் எல்லாமே ரொம்ப லேட்டஸ்ட்டாக பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் அதனால தான் நம்ம ஆஃபீஸ் டூர் போடணும்னு சொல்லி இது பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஒருத்தரையுமே ஷோ பண்ணுறேன். ஸோ ஹீஸ் ஐ திங்க் எடிட்டர் ஆஃப் த டீம் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒர்க் எல்லாருமே பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க ஸ்பேஸில். ஸோ நிறைய கேபின்ஸ் இருந்துச்சு. இது வந்து மெயின் ஏரியா மாதிரி பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் இதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் கான்ஃபரன்ஸ் கேபின், வீடியோ எடுக்கிறதுக்கான ஷூட் ரூம், அண்ட் தென் இன்னும் 2 ரூம் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே நான் 1 to 1 உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்பேஸில் உங்களுக்கு இருக்கும் டேபிள் ப்ளஸ் அங்கேயே உங்களுக்கான சார்ஜிங் போர்ட்டல் நீங்கள் உட்காந்து ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த செட்டப்லேயே இங்கிட்ட ஒரு 4 பேர், இந்த சைடு ஒரு 4 பேர் உட்காரலாம். அஸ் வெல் அஸ் சேம் டைம் இதே மாதிரியே பின்னாடி சைடு ஒரு 4 பேர் 8 மெம்பர்ஸ் உட்கார மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கேயும் 2 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக எடுத்தனால நிறைய பேர் போயிட்டாங்க. ஸோ இருக்கிற பீப்புள் வச்சு மட்டும் கவர் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். ஸோ அந்த இன்னொரு பர்சனும் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. யா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நான் சொன்ன அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய மெயின் ஒர்க்கிங் ஸ்பேஸ் ஏரியா. ஸோ கிட்டத்தட்ட ஐ திங்க் 16 மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட டோட்டலாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இன்னொரு ரூம் நான் கான்ஃபரன்ஸ் ரூம் சொல்லியிருந்தேன்ல. ஸோ இதான் அந்த ரூம். ஸோ இந்த டைம் மேபி சேல்ஸ் டீம் அண்ட் தென் டிஸ்கஷன் அந்த மாதிரி போகும். எல்லா ஆஃபீஸ்லையும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு மெயின் ஸ்பேஸ் இருக்கும், ப்ளஸ் அதே மாதிரி இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் ஸ்பேஸ்மே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மீட்டிங்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் உங்கள் ஆஃபீஸில் வைக்கிறாங்க, கொஞ்சம் டீம் இப்போ தனித்தனியாக டீம் வைஸாக பேசணும், அப்படி டெவலப்மெண்ட் டீம், டெஸ்டிங் டீம் மட்டும் பேசணும் அப்படின்னா இந்த மாதிரியான கான்ஃபரன்ஸ் ரூமில் தான் வந்து மீட்டிங்ஸ் அந்த மாதிரி இருக்கிறத கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் இதில் வந்து ஒரு சில பேர் தனியாக உட்காந்து பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும், இல்லை ஒரு டீம் மட்டும் கான்ஃபிடென்ஷியலாக ஒர்க் பண்ணணுங்கிறவங்களுமே இந்த மாதிரி ஸ்பேஸஸில் தனியாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த டீம் ஜஸ்ட்டாக இப்போதைக்கு இவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ அங்கே இருக்கார் நம்மளோட ஜான் பிரதர், ஸோ ஃபவுண்டர் ஆஃப் த ப்ரோ ஐடி பிரிட்ஜ். ஸோ அவரோட ஆஃபீஸில் நம்ம உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவரையுமே ஷோ பண்ணுறேன் வெளியூ. ஸோ நிறைய பேர் அவரோட சேனலையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜான் தி ஏஐ கோச், அந்த ஏஐ கோச் ஜான் சொல்லி 2 Instagram பேஜ் வச்சுருக்காரு. கம்ப்ளீட்லி இன்டூ டேட்டா சயின்ஸ், டேட்டா ரிலேட்டடாக ப்ராஜெக்ட்ஸும் எடுத்து பண்ணுறாங்க, ட்ரைனிங்ஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே நான் பெங்களூர் வந்தனால ஸோ அவரோட ஆஃபீஸ் ஸ்பேஸில் ஒரு 1 வீக் ஒர்க் பண்ணுவோமேன்னு சொல்லி வந்திருந்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஓகே, ஆஃபீஸ் டூர் மாதிரி எடுத்தும் ஷோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டுமே ஸோ ஷோ பண்ணுறேன் கைஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ ரூம் ஆக்சுவலி. ஸோ அவருக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தால கான்டென்ட் க்ரியேட்டர் அப்படின்னால ஸோ அதனால் இங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு, பாட்காஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி இது பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஏஐ பற்றி A to Z ஏஐ எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் பேசியுமே ஒரு பாட்காஸ்ட் பேசியிருக்கோம். அதுவுமே இங்கே தான் எடுத்திருக்கேன். as soon as possible நம்ம சேனல்லையுமே நான் உங்களுக்கு லைவ் பண்ணுறத. எஸ், ஸோ மெயின் ரூம் அண்ட் தென் கான்ஃபரன்ஸ் ரூம், ஸ்டூடியோ ரூம் முடிஞ்சு. தென் வில் மீட் அவர் ஜான் பிரதர். ஸோ ஒர்க் பண்ணிட்டுருக்காரு, மீட்டிங்கில் இருக்கான்னு நினைக்கிறேன். திங்க் ஸோ. ஹாய் பிரதர். ரைட்டா. ஸோ அந்த எல்லாத்தையும் மீட் பண்ணிவிட்டோம். அப்படியே ஜஸ்ட்டு ஆஃபீஸில் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தேன் உங்களுக்கு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக.
மற்றவங்களோடய கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். லைக் அவங்க என்ன மாதிரி பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் எல்லாத்துக்குமே தெரியும். பட் இருந்தாலும் அன்றைக்கி வந்து என்ன மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற ஜஸ்ட் நார்மலாக பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இப்படி தான் இருக்கும். நான் அன்றைக்கி ஒரு ஈவினிங் டைம் மேலே எடுத்தேன். ஸோ அதனால் நல்லா வைபாக இருந்துச்சு. ப்ளேஸஸ்மே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆஃபீஸ் லொக்கேட் ஆயிருந்த இடமும் எல்லாமே. ஸோ நீங்களுமே பெங்களூர் சைட்லலாம் ட்ரை பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் ஆஃபீஸ் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. பிகாஸ் நிறைய பேர் ட்ரீம் பண்ணிகிட்ருப்பீங்க ஒரு கம்பெனியில் எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஆஃபீஸ் ஸ்பேஸ் உள்ளே எப்படி இருக்கும். நிறைய இடத்துல படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. பட் அங்கெல்லாம் ரொம்ப வந்து ஒன்றும் ரொம்ப ஹைடெக்காக இருக்கும். இல்லை ரொம்ப பழைய விஷயங்களாக ரொம்ப நாளைக்கு முன்னாடி வச்சிருந்த ஆஃபீஸாக வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் ஓரளவுக்கு ரீசெண்டாக பில்ட் பண்ணனால நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதுதான் ப்ரோ ஐடி பிரிட்ஜ். ஸோ ஃப்ரண்ட்டில் இருந்தேன். இந்த டெஸ்கில் தான் நான் உட்காந்து ஒரு 1 வீக்காக ஒர்க் பண்ணிருந்தேன். ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. சுற்றி அந்த சைடு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சைடுமே மிரர் தான் இருக்கும். ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு தெரியும். ஸோ அந்த வியூ செம்மையாக இருந்துச்சு. ஸோ எப்போவுமே கூட உங்களுக்கு வியூ தெரியும்னு நினைக்கிறேன் அந்த சைடில் இருக்கிறது. ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கும் பீஸ்ஃபுல்லாக பயங்கரமாக இருந்துச்சு இந்த ஏரியா ஆக்சுவலி. ஸோ எஸ் கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.